முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடாக இருக்குது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் பழனி முருகன் நவபாசான சிலை பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பழனிமலை முருகன் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு 9 விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. பின்னர் இந்த 9 விதமான நச்சு பொருட்களும் கலந்து நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்று கண்டறிஞ்சிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசானத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்கார். அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சி அளிக்கிறது. பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலில் அமைச்சு கொண்டிருக்காரு. கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது யாதென்றால் அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. உற்சவர் முத்துக்குமார சுவாமி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்போ அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்வது இன்னும் சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுவாங்க. 480 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லாத வழியும் இருக்கு. மலையே மருந்தாக அமர்ந்த பழனி மலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும். திரு ஆவினங்குடி தென்பொதிகை என புராண பெயர்களும் இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவர் அருகில் ஒரு சிறிய பெட்டி இருக்குது. இந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்காங்க. இவர்களை பழனி ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுவதாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விழுந்தால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவருடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படியோடு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சுருக்காங்க. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாகவும் சொல்லப்படுது. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல அவனை தடுத்து நிறுத்தி முருகன் அவனை போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க வச்சிருக்காங்க.
போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சதாக சொல்லப்படுது. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்த போதிலும் நவ பாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை என்பது பலரின் எண்ணமாக இருக்கு. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்கு. அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்றால் தீபம் காட்டினால் மட்டுமே அதை பார்க்க முடியும். பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்கு. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின். இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக சொல்லப்படுது. குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக, சகல தோஷங்கள் நிவர்த்தியாக இங்கு அதிக அளவில் முருகனை வேண்டிக் கொள்றதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஞான பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதாகவும் கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என விதியையும் விதிச்சிருக்காங்க. சிவபெருமானை தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி வருபவர்களுக்கு ஞான பழம் பரிசு என்றிருக்காங்க. சிவபெருமான் இதை கண்டு முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்று கொண்டிருக்காங்க. உலகத்தை வளம் வந்து ஞான பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில் தங்கி விட்டிருக்காரு. சிவபெருமானும் பார்வதியும் இங்கு முருகனை சமாதானம் படுத்திருக்காங்க. ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சிருக்காங்க. முருகனை பழனி என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் மலை அடிவாரத்தில் திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் இருக்கு. இந்த கோவிலில் 60 வீடுகளில் 3ஆவதாக கருதப்படுவதாகவும் சொல்லப்படுது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காங்க. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காங்க. இங்கு மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்படியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காங்க. பழத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால் அவரை கண்ட ஔவையார் பழனி என ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க. முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே 3ஆவது படைவீடாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவருடைய கருவறை சுற்றுச்சூழலில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகும். பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கு இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு ஆவுடையாரை தரிசித்து விட்டு பின்பு பெரிய நாயகம், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலை கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் இந்த பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் தைப்பூச திருவிழா பழனிமலை தலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக கொண்டாடப்படுது. சிவபெருமான் தனித்த நடராஜராக நடனமாடிய திருநாள் மார்கழி திருவாதிரை. அந்த நடனத்தை உமாதேவியாக சிவகாமி அருகில் இருந்து ரசித்து கொண்டிருப்பார். அதே போல ஆனந்த தாண்டவமான உமாதேவிக்கு ஆசை ஏற்பட்டது. அந்த நடனத்துக்கான திருமால் இங்கு காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுது. பழனி முருகன் கோவில் நவபாசன சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.